ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் மட்டும்தான் தைப்பேன். டிசைன் ப்ளவுஸ் வந்து எனக்கு தெரியாது. டிசைன் ப்ளவுஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தாங்க இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் வந்து நான் எவ்வளோ மணி நேரத்தில் நான் தைச்சி எனக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ வருமானம் கிடச்சிச்சின்னு எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறனால நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறனால நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், நார்மல் ப்ளவுஸ் தைச்சா நம்மளுக்கு லாபம் அதிகமாக வருமா, டிசைன் ப்ளவுஸ் தைச்சா நம்மளுக்கு லாபம் அதிகமாக வருமானு தான் ரெண்டு இதையுமே வித்தியாசங்கள் வந்து பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1200 இந்த ஒரு ப்ளவுஸுக்கு. பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் வேலை கொஞ்சம் அதிகம், நேரமும் அதிகம். இப்போ இந்த 1200 வருதுங்க இந்த ஒரு ப்ளவுஸுக்கு. இப்போ நார்மல் ப்ளவுஸ், உதாரணத்துக்கு நார்மல் ப்ளவுஸ் வந்து 120 வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ளவுஸுக்கு. அப்போ 10 ப்ளவுஸ் நம்ம தைச்சோம் அப்படின்னா 1200 வருது. கரெக்டாக பாருங்கள், ஒரு ப்ளவுஸுக்கு 120 அப்படின்னா 10 ப்ளவுஸுக்கு 1200 வருது. அப்போ அந்த 10 ப்ளவுஸுக்கு கட்டிங் செலவு எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம். தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நேரம் அதிகமாகும். ஒரு 5 ப்ளவுஸாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஆகும் கட்டிங் செலவு. அந்த 10 ப்ளவுஸுக்குரிய கட்டிங் செலவு அரை மணி நேரம். ஸ்லோவாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா 1 மணி நேரம் கூட ஆகும். அப்புறம் கொக்கி வைக்கிறதுக்கு அந்த 10 ப்ளவுஸுக்கும் கொக்கி வைக்க ஆகும் நேரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் நம்மளுக்கு எடுக்கும். ஏன்னா ரெண்டு பக்கத்தை கொக்கி வைக்கணும், இந்த சைடு வளையம் வைக்கணும், அந்த பக்கம் கொக்கி வைக்கணும், கைக்கெல்லாம் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும். ஓகேங்களா? அது போக இந்த 10 ப்ளவுஸுக்கு ஸ்டிச்சிங் நேரம் எவ்வளவு, ஒரு ப்ளவுஸுக்கு 1 மணி நேரம் நீங்கள் கணக்கு வச்சிங்க அப்படின்னா 10 ப்ளவுஸுக்கு நம்மளுக்கு 10 மணி நேரம் வருது. அப்போ மொத்தமாக இந்த 10 ப்ளவுஸுக்கும் கட்டிங் செலவு, ஸ்டிச்சிங் செலவு, கூக் வைக்கிற செலவு எல்லாம் சேர்த்து மொத்தம் 15 மணி நேரம் நீங்கள் தைச்சாதான் இந்த 1200 நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் 15 மணி நேரம் தைப்பீங்களா சொல்லுங்கள்? முடிஞ்சது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் தான் நம்மளால் தைக்க முடியும். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் 10 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைச்சிங்க அப்படின்னா கொக்கி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கவே முடியாது, எப்படியும் மறுநாள் ஆயிரும். இதே ஒரு டிசைன் ப்ளவுஸை நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸ், இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு 10 நிமிடம் தான் ஆகும். இப்போ அந்த ப்ளவுஸை வந்து நான் எப்போ தைக்க ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 8 மணிக்கு நான் முடிச்சிருக்கேன். ஸ்டிச்சிங் செலவு மட்டும் பார்க்கலாம். அப்போ 1 to 8 மணி நேரம் அப்படின்னா அதுக்குள்ளே எத்தனை மணி நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி நேரம் இருக்குது. அப்போ எனக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு 10 நிமிடம், ஸ்டிச்சிங் செலவு 7 மணி நேரம், அந்த பீட்ஸ் வைக்கிறதுக்கு ஆன செலவு வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம். பீட்ஸ் வைக்கிறதுக்கான நேரம் வந்து அரை மணி நேரத்தில் நான் வந்து தச்சு முடித்து ஹூக்கு வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடம், எல்லாம் சேர்த்து எனக்கு கரெக்டாக 8 மணி நேரம் தான் ஆணுச்சு. அப்போ நீங்கள் வந்து இதே அமௌண்ட்டை வந்து நார்மல் ப்ளவுஸில் தைச்சிங்கன்னா அதுக்கு ஆகக்கூடிய நேரம் வந்து 15 மணி நேரம். ஒரே ஒரு டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஆகக்கூடிய நேரம் வந்து வெறும் 8 மணி நேரம். பாருங்கள், அப்போ எதில் உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கற்றுருப்பீங்க. ஓகே, அதனால தான் டிசைன் ப்ளவுஸ் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கங்க. நல்லா வந்து நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். டைம் வந்து அதிக நேரத்தை வந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அதே போல் இந்த 10 ப்ளவுஸுமே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டயர்டு வந்துடும், கை கால் வலி எடுத்துரும், மூட்டு வலி, எல்லா வலியுமே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். தொடர்ந்து வந்து நம்மளால் தைக்க முடியாது. அதனால தான் டிசைன் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சா கூட போதும், நம்மளால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஹெவியான ஒர்க்குன்னா 1000 ரூபாய், கொஞ்சம் சிம்பிளான ஒர்க்குன்னா 350லேருந்து நம்மளுக்கு வந்து 800, 700, 1000 இந்த மாதிரி ரேட்டில் வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. ஒரு 2 டிசைன் ப்ளவுஸ் தைச்சா கூட போதும்.
அதனால கண்டிப்பா நீங்க வந்து தையல் தெரியும், எனக்கு ப்ளவுஸ் மட்டும் தான் தெரியும்னு நெனச்சுட்டு அப்படியே இருக்காம, கண்டிப்பா நீங்க வந்து கத்துக்கங்க. டிசைன் ப்ளவுஸ் வந்து லேட்டஸ்ட் மாடல்ல ட்ரெண்டியான மாடல் எல்லாமே கத்துக்கங்க. ஒவ்வொரு ஏரியாவ பொறுத்து நம்ம வந்து டிசைன் வந்து நெறையா பேர் வந்து விரும்பி போடுவாங்க. கிராமத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து டிசைன் ப்ளவுஸும் போடுவாங்க. டவுன்ல இருக்கிறவங்களும் டிசைன் ப்ளவுஸ் போடுவாங்க. அந்த டிசைன வந்து நீங்க அழகா, நுணுக்கமா, சூப்பரா அழகுபடுத்தி தச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து நெறையா வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, இந்த டிசைன் ப்ளவுஸை எப்படி வந்து ஆர்டர் எடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா உங்க கடைக்கு வந்து கஸ்டமர் வர்றாங்க, எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸே போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த சாரீக்கு டிசைன் தச்சா நல்லாயிருக்கும், இந்த மாரி டிசைன் தச்சா நல்லாயிருக்கும்னு எடுத்து தான் சொல்லணும். அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்க எடுத்து சொல்லும்போது தான் அப்போதைக்கு அவங்க மைண்டில் வந்து யோசிப்பாங்க. சரி, ஓகே, அப்போ டிசைன் வந்து தப்பமா வேணாமான்னு மனசில் யோசித்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும். இந்த ஒரு பூனை சாரிக்கு சிம்பிளாக ஒரு த்ரெட் பைப்பிங் கொடுத்தா கூட அவன் அழகாக சூப்பராக இருக்கும், பின் போர்ஷனில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நீங்கள் வந்து எடுத்து சொன்னீங்க அப்படின்னா, சரி ஓகேன்னு, சரி ஓகே தைங்க அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லி கேட்பாங்க. எப்போதுமே ஒரு கஸ்டமர் வந்து டிசைன் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதுக்கு மேலே செலவு எவ்வளோ ஆகும்னு அதையும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எடுத்து சொல்லணும். த்ரெட் பைப்பிங் அப்படின்னா நெக்குக்கு ஒரு ரூ. 20, ஸ்லீவுக்கு ஒரு 20, அந்த த்ரெட்டோட சேர்த்து ரூ. 50 வரும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிடணும். ஓகேங்களா? ரூ. 50 சரி ஓகே பரவாயில்லன்னு சில பேர் வந்து தைக்க சொல்லிடுவாங்க. சில பேர் ரூ. 50 வேணான்னு சொல்லிடுவாங்க. இது போல தான் நம்ம வந்து ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லும் பொழுது நம்ம வந்து கம்பல்சரியாக கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து தைக்க சொல்லக்கூடாது. இந்த சாரீக்கு இந்த மாதிரி தைச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து டிசைன் போடுவீங்களா போட மாட்டீங்களா, இல்லை நான் ஆரம்பத்துலேருந்து போட்டதில்லை எங்கள் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து வற்புறுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் டிசைன் போடுவேன், ஆனால் வந்து எனக்கு தையக்கூலி தான் கூட வருமோ கம்மியாக வருமோன்னு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன டிசைனு ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அந்த மாதிரி டிசைனில் தச்சு கொடுங்க அப்படின்னா ஓகேன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசணும். ஆனால் ரொம்ப வற்புறுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை மட்டும் எடுத்து மட்டும்தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போயே அவங்களுக்கு வந்து மைண்டில் யோசித்து பார்த்துட்டு சரி ஓகே தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்கு தச்சு முடித்து பீட்ஸ்லாம் வச்சுட்டோம். ஸ்லீவுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் நம்ம வச்சு தச்சுருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாத்துக்குமே பாருங்கள் டிசைன் வச்சு தான் தச்சுருக்கோம். இது 2 ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா சிஸ்டருக்கு தச்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வித்தியாசமும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.